முக்கிய செய்தி. புதுச்சேரி சட்டப்பேரவையில் 2025-26 ஆண்டுக்கான பட்ஜெட்டை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்திருக்கிறார். தற்போது கிடைத்திருக்கக்கூடிய முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மழையால் பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கு ரூபாய் 2000 நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்திருக்கிறார். புதுச்சேரி மாநிலத்தின் 2025-26 ஆண்டு நிதியாண்டுக்கான பட்ஜெட் தொகை ரூபாய் 13,600 கோடி என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்திருக்கிறார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் 2025-26 ஆண்டுக்கான பட்ஜெட்டை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்திருக்கிறார். மழையால் பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் ரூபாய் 2000 நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி குறிப்பிட்டிருக்கிறார். புதுச்சேரி மாநிலத்தின் 2025-26 நிதியாண்டிற்கான பட்ஜெட் தொகை 13,600 கோடி என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்திருக்கிறார். நீதி வழி நடந்து நேர்மை தவறாமல் தன் குடிமக்களை காத்து வளர்க்கும் மன்னன் மக்களின் தலைவன் என்று மதித்து போற்றப்படுவான். மாண்பு சட்டப்பேரவைத் தலைவர் மற்றும் மாண்பு உறுப்பினர்களே, நான் பெருமை வாய்ந்த இந்த அவையில் 2025-26 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்க உள்ளேன். 15வது சட்டமன்றத்தில் எனது 5வது வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிப்பதில் மிகுந்த முயற்சியடைகிறேன். 2025-26 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை, மானிய கோரிக்கைகள் மற்றும் விளக்க குறிப்பு அறிக்கை ஆகியவற்றின் பிரதிகள் தங்களின் மேலான பார்வைக்கு வழங்கப்பட உள்ளன. மாண்பு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களின் தொடர் வழிகாட்டுதலுக்கும் இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜகுமார் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமார், புதுச்சேரியில் பட்ஜெட் தாக்கல் செய்திருக்கிறார் முதலமைச்சர் ரங்கசாமி. இது பற்றிய கூடுதல் விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. புதுச்சேரி சட்டப்பேரவையில் 2025-26 நிதியாண்டிற்கான முழுமையான பட்ஜெட்டை முதலமைச்சர் ரங்கசாமி தற்போது தாக்கல் செய்து வருகிறார். புதுச்சேரி 15வது சட்டப்பேரவையில் 6வது கூட்டத்தொடர் நேற்று முன்தினம் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் உரையுடன் தொடங்கியது. தொடர்ந்து நேற்று 2வது நாளான நேற்று துணை ஆளுநர் உரையின் மீது நன்றி தெரிவித்து உறுப்பினர்கள் பேசினார்கள். தொடர்ந்து இன்று புதுச்சேரி அரசின் பட்ஜெட்டை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்து வருகிறார். குறிப்பாக புதுச்சேரிக்கான 13,600 கோடி ரூபாய்க்கான அந்த முழுமையான பட்ஜெட்டை நிதித்துறை பொறுப்பு முதலமைச்சர் ரங்கசாமி தற்போது பேரவையில் தாக்கல் செய்து வருகிறார். தொடர்ந்து இன்றைய தினம் இந்த பட்ஜெட் தாக்கலுக்கு பிறகு இந்த பேரவை ஒத்திவைக்கப்படும் செய்து குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அடுத்த ஆண்டு புதுச்சேரிக்கு இந்த சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடைபெற உள்ளது. அதற்கு முன்பாக தாக்கல் செய்யப்படக்கூடிய ஒரு முழுமையான பட்ஜெட் என்பதால் பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை முதலமைச்சர் ரங்கசாமி இந்த பட்ஜெட்டில் வெளியிட தற்போது இந்த பட்ஜெட்டில் அவர் முக்கிய அறிவிப்புகளாக அனைத்து விவசாயிகளுக்கும் மழைக்கால நிவாரணமாக இந்த ஆண்டு முதல் ஆண்டுதோறும் ரூபாய் 2000 வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். மேலும் ஏற்கனவே புதுச்சேரியில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 10 கிலோ அரிசி இலவசமாக வழங்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது இந்த நிதியாண்டு முதல் அனைவருக்கும் கூடுதலாக 2 கிலோ கோதுமையும் இலவசமாக வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பையும் முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டிருக்கிறார். மேலும் மதிய உணவு திட்டத்தில் வாரம் இருமுறை இந்த சத்துணவுடன் கூடிய முட்டை வழங்கப்பட்டு வரும் நிலையில் இனி வாரத்தில் அனைத்து நாட்களும் இது வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்றும் உயர்கல்வி அதாவது இளைநிலையில் படிக்கும் மாணவர்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு மாதந்தோறும் 1000 ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பையும் முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டிருக்கிறார். மேலும் முதியோர் உதவி பெறும் மீனவ பெண்கள் இருந்தால் அவர்களுக்கு வழங்கப்படும் இந்த ஈமச்சரண சடங்கு தொகை 15,000 20,000 உயர்த்தி வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பையும் முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டிருக்கிறார். தொடர்ந்து இந்த துறை வாரியாக அவர் இந்த பட்ஜெட் அறிவிப்பை தற்போது சட்டப்பேரவையில் தாக்கல் செய்து வருகிறார். முன்னதாக பிரதமர் மோடியின் இந்த கடிவான ஆதரவுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு பட்ஜெட் உரையை வாசிக்க தொடங்கிய முதலமைச்சர் ரங்கசாமி தற்போது இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். மேலும் ஏழை எளிய மக்களின் வாழ்க்கையை உயர்த்தி அனைவரையும்
சமமாக உள்ளடக்கி ஒரு பொருளாதார வளர்ச்சியை புதுச்சேரி அரசு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை முன்வைத்து தற்போது இந்த 2025-26 நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை முதலமைச்சர் ரங்கசாமி பேரவையில் தாக்கல் செய்ய இருக்கிறார். தொடர்ந்து இந்த பட்ஜெட் தாக்கலுக்கு பிறகு பேரவை ஒத்திவைக்கப்பட்டு நாளைய தினம் துணைநிலை ஆளுநர் நடிப்பு தீர்மானம் தொடங்கும். மீண்டும் திங்கட்கிழமை முதல் இந்த பட்ஜெட் மீதான விவாதம் தொடங்கி வரும் 27ஆம் தேதி வரை இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் என்பது நடைபெற இருக்கிறது. தற்போது முதலமைச்சர் ரங்கசாமி தோல்வாயாக இந்த பட்ஜெட் அறிவிப்பை புதுச்சேரி சட்டப்பேரவையில் தாக்கல் செய்து வருகிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமார்.